வணக்கம். நான் நாகமுத்து பிரதீபராஜா, சிரேஷ்ட விரிவுரையாளர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். மன்னார் மாவட்டம் பல்வேறு வகைகளில் சூழல் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் காலநிலை மாற்றமும் பல்வேறு வகையான பாதிப்புகளை மன்னார் மாவட்டத்துக்கு ஏற்படுத்தி வருகின்றது. காற்றாலை மின்சார செயற்திட்டம் மன்னார் பிரதேசத்தில் அமுல்படுத்தப்படுவதன் காரணமாக பல பாதிப்புகள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக காற்றாலை அமைக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களுக்கு அண்மையில் அதிகளவான ஆவியீர்ப்பு ஆவியாக்க செயற்பாடுகளின் விளைவாக பயிற்சியக நடவடிக்கைகள் பாதிக்கப்படும். இரண்டாவது, அந்த காற்றாலை அமைக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களுக்கு அண்மையில் இருக்கின்ற தரைக்கீழ் நீர்வளம் கடுமையாக பாதிக்கப்படும். மூன்றாவது, காற்றாலை மின்சாரங்களுக்காக காற்றாடிகள் சுழல்வதன் காரணமாக குறிப்பாக இரவு பகுதிகளில் எழுப்புகின்ற சத்தம் மன அழுத்தத்தை அல்லது ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துவதாக பலரும் கருதுகின்றார்கள். அதற்கு அப்பால் காற்றாலை பிரதேசம் அமைக்கப்படுகின்ற பல பகுதிகள் மன்னாரின் மிக முக்கியமான இயற்கை அம்சம் ஒன்று வர்ணிக்கப்படுகின்ற வலசைப் பறவைகளின் வருகை பாதையில் அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக எதிர்காலத்தில் இத்தகைய வலசைப் பறவைகளினுடைய வருகைக்கும் அவற்றினுடைய நகர்வுக்கும் அவற்றினுடைய ஏனைய செயற்பாடுகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய தடையாக காணப்படும். குறிப்பாக மன்னார் தீவுகளின் குறிப்பாக மன்னார் தீவுகளினுடைய தெற்கு பகுதியில் கடற்கரையோரமாக அமைக்கப்படுகின்ற காற்றாலை அமைவிடங்கள் எல்லாமே வலசைப்பறவைகளுடைய பிரதான பாதைகளாக காணப்படுவதன் விளைவாக இந்த வலசைப்பறவைகளுடைய பாதிப்பு இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் பொருளாதார ரீதியாகவும் சரி அல்லது சூழல் சார்ந்த ஒப்பீட்டு ரீதியில் குறைவான பாதிப்புகளை கொண்டிருந்தாலும் கூட காற்றாலை மின்சார திட்டம் அமைக்கப்படுவதன் காரணமாக அவை அமைக்கப்படுகின்ற பிரதேசங்களுக்கு அண்மையில் பல்வேறு வகைப்பட்ட பாதிப்புகள் இடம்பெறுவது என்பது உண்மையான விடயமாக காணப்படுகின்றது. உலகின் பல நாடுகளில் காற்றாலை மின்சார திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் அவை மக்களுக்கு பாதிப்பு அல்லது சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் நவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக மக்கள் வாழிடமற்ற பகுதிகளில் காற்று அதிகமாக வீசுகின்ற மக்கள் வாழிடமற்ற பகுதிகளில் அமைக்கப்படுகின்ற காற்றாலை மின்சார திட்டத்தினால் எத்தகைய பாதிப்புகளும் ஏற்பட போவதில்லை. ஆனால் கடற்கரையோர பகுதிகளில் குறிப்பாக அதிகளவான மீன்பிடி நடைபெறுகின்ற பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த காற்றாலை செயற்திட்டத்தின் விளைவாக இந்த காற்றாலை இறகுகளினுடைய சுழற்சி காரணமாக ஏற்படுகின்ற சத்தம் காரணமாக கரையோர பகுதிகளுக்கு மீன் வராமல் அல்லது மீன்கள் வருவது தடைப்பட்டு கரைவேலை போன்ற தொழில் நடவடிக்கைகள் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. காடழிப்பு அல்லது துரித அதிகரித்து வருகின்ற கட்டிட நிர்மாணத்தினுடைய கட்டுப்பாடு, பொருத்தமான இடத்தில் பொருத்தமான முறைகளை பயன்படுத்தி அமைக்கப்படுகின்ற காற்றாலை மின்சார திட்டங்கள் நடைமுறைப்படுத்தாது விட்டால் எதிர்காலத்தில் மன்னார் மாவட்டத்தில் ஏற்படுகின்ற இந்த சூழல் பாதிப்புகள் அல்லது மக்களுக்கு ஏற்படுகின்ற இந்த அசௌகரியங்களை குறைக்க முடியாது போகலாம். ஆகவே தற்பொழுதே இதற்குரிய போதுமான ஏற்பாடுகளோடு சூழல் பாதிப்புகளையும் சரி அல்லது மக்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்களையும் சரி குறைத்து மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் மக்களுக்கு தொடர்ந்து நிலைத்து நிற்கின்ற மக்கள் ஆதரவோடு மேற்கொள்ளப்படுகின்ற நிலையான அபிவிருத்தி திட்டங்களாக அமையும் என்பது உண்மை.